சரியா ஒன்றாங்க தனியா இருக்கா போட்டோ எல்லாம் நடந்து சென்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சி உலகெங்கிலும் வாழும் இங்கெல்லாம் வாழுகிறார்கள் தமிழர்கள் சன் டிவி இந்த நிகழ்ச்சியையும் இதர் நிகழ்ச்சியிலும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 13 வயது முதல் தொடங்கி 15 வயது வரை நிரம்பிய அருமையான நிறைய குழந்தைகள் பாடும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தயாரிச்சு அளிக்கிறோம். ரசிகர்களே, வழக்கம் போல இன்றைக்கு இந்த குழந்தைகள் இந்த காலிறுதி போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு செல்ல இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பாக நடுவராக வருகிறார் ஒரு நடனமணி. இவர் பல வருடங்களாக தன்னை பரதநாட்டியத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நடனமணி பிகாம் படித்திருக்கின்றார். அது போதாது என்று LLB படித்திருக்கின்றார். சரி, பரதநாட்டியம் மத்தியில போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்றைய நடுவராக எல்லாத்தையும் அடிக்கலாம் நிமிர சொல்லி போட்டு அது கரெக்ட் கைஸே இருக்கலாம். அது நீங்க நீங்க போங்க சொல்லி பாரு. நீங்க போங்க ஆண்டி என்ன இல்லைங்க ஆண்டி எந்த இயக்குனரும் இசையமைப்பாளரும் அன்புதான் மெயின். அங்கெல்லாம் தனியா இல்லைங்க இருக்காரு இருக்கிறான் குடும்பத்தை வழிநடத்திய பாராட்டிய எனக்கு ஆ முதல் அக் வரை சொல்லிக் கொடுத்த எனக்கு ஏ முதல் இசட் வரை சொல்லிக் கொடுத்த என் சிந்தனையில் மிகுதியாக இருப்பதும் இன்றைய இளைய சமுதாயத்தின் சிந்தனையில் மிகுதியாக இருப்பதும் வீடுதான். இறந்துறாங்க. அப்ப அந்த குடும்ப பொறுப்பு அவருக்கு தான் போகுது. அவருக்கு 2 தங்கச்சி 2 தம்பி. அவர் ஆனா வீட்டு அப்படின்னு நினைக்கல, நாட்டு மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதனால காலையில நேரத்துல போனாங்க. நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அவங்க அம்மா இப்படி இருக்காரே, கல்யாணம் பண்ணி வச்சா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட தங்கைய அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படியே தெரியும் சுதந்திர போராட்ட தியாகியோட தங்கை எப்படி இருப்பாங்கன்ட்டு. அவங்களும் நாட்டை பத்தி தான் செய்வாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, நீங்க போயிட்டு நாட்டு மக்களுக்காக சேவை செய்யுங்க, நான் வீட்டை எப்பயும் போலவே இருந்துட்டாரு. அவங்களுக்கு 9 போன கிழமை எல்லாம் கொண்டு வந்துட்டு போயிட்டு இந்த கதை விவரம் கேட்டது என்ன வேணும் வேணும்னா எல்லாம் இருக்கு இங்க எடுக்க முடியாது. அதான் கேட்டேன், கருவேப்பிலை பச்சை எடுக்க மாதிரிதான் கேட்டது. கருவேப்பிலை பச்சை இருக்கு. அண்ணன் நம்ம
அண்ணன் என்ன செய்யறேன் கதை வச்சிருக்கேன் அப்பா வேற பிஸியா இருக்கணுமே அதான் எப்படி தட்டிட்டோம் ரெக்கார்ட் திரும்ப இதான் சரியா ஓ இன்னைக்கு உங்களோட தங்கச்சி இட்லியா வச்சு கொடுத்தேன் உங்களோட தங்கச்சி அதோட அப்படிதான் இது இட்லி மாதிரி சரியா வேற உங்களோட கை போடு டோர்ட்மண்டுக்கு 10:45 எவ்வளவு டிக்கெட் அதான் அதான் சரியா நான் மெனு சுஜிரக நான் மெனு எடுத்துட்டு வருவோமாண்டு இது இது ஹேண்ட் புக் சரி மெனுங்க மேனுவல் சொல்ல சாப்பாட்டு ஜாதகம் இது என்ன ஃபார் நியர் இருக்கு ஆட்டோமேட்டிக் இது ஆட்டோமேட்டிக்லானே இது இந்த ஃபார் அதுல இருக்கா பாரு என்ன நடக்கும் சுரபின் இதுல என்ன சொல்லி யாரும் தெரியுது இந்த இதுல ஃபோக்கஸ் கதைங்க கழிச்சு ரோமிலா அவதான் இப்படிதான் அவதான் கூட அடிச்சிருக்க கிட்ட போக கூடாது தெரியும் மாமா நீங்க டான்ஸ் விளக்கேத்தி ஆடி காட்டுங்க மாமா விளக்கேத்தி நீ இந்த கடைசியான விளக்கேத்தியே தான் எடுத்துக்கிட்டு இருக்க போறா இப்ப மாமா எடுக்கிற எல்லாமே எடுக்கிறேன் 1 2 3 விளக்கேத்தி இது விடாதாடா டிவி சரி பிள்ளை செய்யுங்கம்மா கேட்க விளக்கேத்தி விளக்கேத்தி மாமியில கூட வடியில கூட எடுக்கிற நீ ஆடம்மா நேற்று சொன்னதா பாத்தியா அவளுக்குதான் தெரியுது நீ ஆடம்மா
சித்தி பேன் இருக்கா சித்தா திருப்பி அதுல தெரியும் ஹலோ ஸ்லோமி ஹலோ